السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل تعالوا أتل ما حرم ربكم عليكم ألا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم ووصينا الإنسان بوالديه حسنا وإن جاهداك لتشرك به ما ليس لك به علم فلا تطعهما صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام يد المعطي العليا وابدأ بمن تعول أمك وأباك وأختك وأخاك ثم الذين يعولون ثم الذين يعولون أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே மனிதர்களை மனிதர்களாக பிறக்கச் செய்து அவனுடைய கட்டளைப்படியே வாழ வேண்டும், வாழ்ந்து ஆக வேண்டும் என்ற உத்தரவோடு இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பியிருக்கின்றான். இந்த உலகத்திலே மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு இரண்டு விதமான காரணங்களை ரப்பல் ஆலமீன் உருவாக்கி வைத்திருக்கின்றான். ஒன்று சபபே வாஹிரி என்று சொல்லக்கூடிய வெளிரங்கமான காரணம், இன்னொன்று சபபே பாத்தினி என்று சொல்லக்கூடிய அந்தரங்கமான காரணம். இந்த பகிரங்கமான காரணம், அந்தரங்கமான காரணம் என்ற இரண்டு காரணங்களை வைத்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை உருவாக்கி இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். ஆகவே நாம் மனிதர்களாக உலகத்தில் படைக்கப்படுவதற்கு, மனிதர்களாக பிறப்பதற்கு யார் இரண்டு பேர் காரணங்களாக இருந்தார்களோ அந்த இரண்டு பேருக்குரிய ஹக்கு, அவர்களுக்குரிய கடமைகள், அவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றி கடன், இவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் நமக்கு உத்தரவிட்டிருக்கின்றான். முதலாவது காரணம் யார்? உலகத்திலே நாம் ஒரு நல்ல மனிதர்களாக, எந்த விதமான குறைபாடுகள் இல்லாத, அங்கஹீனங்கள் இல்லாத ஒரு முழுமையான மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் என்றால், நாம் உலகத்திலே மனிதர்களாக படைக்கப்படுவதற்கு முதல் காரணம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன்தான் சபபே பாத்தினி என்று சொல்லக்கூடிய அந்தரங்கமான காரணகர்த்தா. ஆகவே அந்த அந்தரங்கமான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கெல்லாம் தனக்குரிய கடமையை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய அடியார்களை வலியுறுத்துகின்றானோ, எங்கெல்லாம் தன்னுடைய அடியார்கள் தன்னுடைய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும், தனக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு வலியுறுத்தி சொல்கின்றானோ, அந்த இடங்களில் எல்லாம் சபபே வாஹிரி என்று சொல்லக்கூடிய வெளிரங்கமான காரணகர்த்தாவையும் குறிப்பிட்டு அவர்களுக்குரிய கடமையும் சேர்த்து நிறைவேற்றுங்கள் என்று ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான். அது என்ன? அந்தரங்கமான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நாம் செலுத்த வேண்டிய காரியங்கள் என்ன, காரணங்கள் என்ன? அப்படி மனிதர்களாக நாம் படைக்கப்படுவதற்கு வெளிரங்கமான காரணமாக இருந்தவர்கள் யார்? அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்ன, காரியங்கள் என்ன, நன்றி கடன் என்ன என்பதை நாம் விளங்கி செயலாற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்திலே ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான்,
குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மக்களை அழைத்து சொல்லுங்கள், தஆலவ் அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், நீங்கள் வாழுங்கள், என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ரப்பு உங்களுக்கு எதெல்லாம் ஹராமாக்கி இருக்கின்றான், எதையெல்லாம் தடுத்திருக்கின்றான் என்று முதலில் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். எதையெல்லாம் தடுத்திருக்கின்றான்? முதலில் நீங்கள் மனிதர்களாக படைக்கப்படுவதற்கு முதல் காரணகர்த்தாவாகிய ரப்புல் ஆலமீன் அவனுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன, முதல் காரியம் என்ன? அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் எந்த காலகட்டத்திலும் எந்த விதத்திலும் இணை வைத்து விடக்கூடாது. இதுதான் அல்லாஹ் உங்கள் மீது ஹராமாக்கிய முதல் விஷயம். அந்த அல்லாஹ்வுக்கு எதையுமே எந்த விஷயத்திலும் இணை வைத்து விடக்கூடாது, ஷிர்க் வைத்து விடக்கூடாது. மற்ற ஹராம்கள் எல்லாம் அடுத்தடுத்து. ஏனென்றால் இந்த ஹராமை மட்டும் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத ஹராம் இது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. ஆகவே முதல் ஹராமே என்னவென்றால் அல்லாஹ்வுக்கு எதையும் எந்த விதத்திலும் இணை வைத்து விடாதீர்கள் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், ஒபில் வாலிதைனி இஹ்சானா, அடுத்த உலகத்தில் நீங்கள் பிறப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த, வெளிரங்கமான காரணமாக இருந்த உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நோவினை செய்யாதீர்கள். அடுத்த ஹராம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே என்று சொன்ன ஹராமுக்கு அடுத்த ஹராம், பெற்றோர்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள், பெற்றோர்களுக்கு நோவினை செய்யாதீர்கள். பெற்றோர்களிடத்திலே அல்லாஹ் சொன்ன கட்டளைப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறைப்படி முறையாக நடந்து கொள்ளுங்கள், அழகாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை நபியே அந்த மக்களை அழைத்து நீங்கள் முதலில் சொல்லிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன முதல் கடமையே என்னவென்றால், முதல் கட்டளை என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள். அடுத்தபடியாக உலகத்திலே பிறப்பதற்கு அடுத்த காரணகர்த்தாவாகிய உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள், பெற்றோருடைய மனது புண்படும்படி நடக்காதீர்கள் என்ற இரண்டு விஷயங்களை ரப்புல் ஆலமீன் வலியுறுத்துகின்றான். இதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வகதா ரப்புக, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தீர்ப்பளிக்கின்றான். உங்கள் இரட்சகனாகிய அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளிக்கின்றான் சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று. என்ன விஷயங்கள்? அல்லா தாபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று உங்களுக்கு உத்தரவிட்டு தீர்ப்பளித்து விட்டான். அல்லா தாபுது இல்லா இய்யா, அவனை தவிர யாரையுமே வணங்கக்கூடாது, அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. அதே விஷயம்தான், அதே வார்த்தை தான். வணக்கம் என்பது, இபாதத் என்பது அவனுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும், அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. அடுத்து ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு மாறு செய்வதோ நோவினை செய்வதோ தீங்கு செய்வதோ கூடாது. மேலும் அன் அஷ்குரலி, எனக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று தீர்ப்பளிக்கின்றான் அல்லாஹ் சொல்கின்றான். மேலும் அவன் தீர்ப்பளிக்கின்றான், எப்படி? எனக்கு நான் உங்களை படைத்ததற்காக எனக்கும் நன்றி செலுத்த வேண்டும். ஒலி வாலி தைக்க, அடுத்தவனுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு இணை வைக்க கூடாது, என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடாது. மேலும் நன்றி செலுத்துவதாக இருந்தால் முதலில் நன்றி கடப்பட்டவன் எனக்கு, அல்லாஹ் சொல்கின்றான், முதலில் நன்றி கடப்பட்டவன் எனக்கு, அடுத்து உன்னுடைய பெற்றோருக்கு. ஆகவே உன்னுடைய பெற்றோருக்கும் ரப்புல் ஆலமீன் ஆகிய எனக்கும் நீ நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று உனக்கு ரப்புல் ஆலமீன் உத்தரவிடுகின்றான் என்றும் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்கின்றான். கியாமத் நாள் வரை வரக்கூடிய மனிதர்களாக நமக்கு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அருமை சகோதரர்களே, பெற்றோருடைய முக்கியத்துவம் என்ன, அவர்களுடைய சிறப்புகள் என்ன, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய மகத்துவம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது நம்மில் யார் ஒருவருக்குமே தெரியாமல் இல்லை. நம்ம எல்லோருக்கும் தெரியும் பெற்றோருடைய முக்கியத்துவம் என்ன, பெற்றோர்கள் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பெற்றோருக்கு ஒரு சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் எங்கே நமக்கு குளறுபடி ஏற்படுகிறது என்றால், எந்த விஷயத்திலே யாரை முன்னிலைப்படுத்துவது, எந்த விஷயத்திலே யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பதெல்லாம் நமக்கு குளறுபடி ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அன்சிலின் நாஸ மனாசிலஹும், மனிதர்களில் அவரவருக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுங்கள். யார் யாருக்கு என்னென்ன கடமையோ, யார் யாருக்கு என்னென்ன ஹக்கோ, யார் யாருக்கு என்னென்ன அந்தஸ்தோ, ஆங்கிலத்தில் சொல்றாங்க புரோட்டோகால், அந்த புரோட்டோகால் படி யார் யாருக்கு என்னென்ன அந்தஸ்தோ அந்த அந்தஸ்தை வரிசைப்படுத்திக் கொடுங்கள். ஒருவருக்குடைய அந்தஸ்தை மற்றவர் கொடுத்து விடாதீர்கள்.
உதாரணமா சொல்வதா இருந்தால், அப்படி ஒருவருடைய அந்தஸ்தை மற்றவர் கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டே வெளியேறக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு ஆளாக்கி விடுவான். எப்படி? அல்லாஹ் கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும், நபிமார்கள் கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை நபிமார்கள் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாகிய அவுலியாக்கள் கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை அவுலியாக்கள் கொடுக்க வேண்டும், அது மனிதர்கள் சக மனிதர்கள் கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை சக மனிதர்கள் கொடுக்க வேண்டும். இதிலே ஒரு மனிதன் ஃபர்க் மராத்திப் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து பேதம் ஏற்படுத்தி விடுவானேனால், நிலை பேதம் ஏற்படுத்தி ஒருத்தர் கொடுக்க வேண்டிய நிலை இன்னொருத்தர் கொடுத்து விடுவானேனால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக்கி விடுவான், அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய அவல் நிலைக்கு ஆளாகி விடுவான். அல்லாஹ் கொண்டு வேண்டிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை அல்லாஹ் ரசூலுக்கு கொடுக்க வேண்டும். இதிலே மாற்றம் செய்தால், இதிலே தலைகீழ் மாற்றம் செய்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடுவான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை தூதர் கொடுக்க வேண்டும், அவர் அல்லாத அல்லாஹ்வுடைய தூதர்கள் அல்லாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவுலியாக்கள் கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். இதிலே மாற்றம் செய்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவான். இந்த விஷயத்திலே மனிதர்கள் குளறுபடி ஏற்பட்டு எப்படி அவரவருக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்திலே அவரவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே ஒருவன் முரண்பட்டு விடுவானேனால், பேதம் ஏற்படுத்தி விடுவானேனால் அங்கே என்ன ஏற்படும்? அவனுடைய ஈமானுக்கே பங்கம் ஏற்பட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டிய அவல் நிலைக்கு ஆளாகி விடுவான். அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களில் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, பெற்றோருக்கு எந்தெந்த விஷயங்களில் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், எப்படிப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும், எந்தெந்த விதத்திலெல்லாம் நாம் அவர்களுக்கு மாறு செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயத்தில மாறு செய்யலாம் என்பதையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு வரையறை தந்து விட்டான், தன்னுடைய கட்டளையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும். அருமை சகோதரர்களே, இங்கே ரப்புல் ஆலமீன் பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் சற்று உணர்ந்து கொள்வோமேனால், ஒரு மனிதன் உலகத்திலே படைக்கப்படுவதற்கு அடிப்படை காரணமாக பெற்றோர்கள் இருப்பதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கெல்லாம் தனக்கு செலுத்த வேண்டிய கடமையாகிய முக்கிய கடமையாகிய இபாதத்தை குறிப்பிட்டு சொல்கின்றானோ, தன்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்கின்றானோ, அவ்விடத்திலெல்லாம் பெற்றோரை சேர்த்து சொல்கின்றான். அடுத்தபடியாக பெற்றோருக்கு கடமை செய், பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நட, பெற்றோர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய், பெற்றோர்களுக்கு மாறு செய்யாதே. இது ரப்புல் ஆலமீன் பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையாக சொல்லக்கூடிய முக்கியமான அத்தியாவசியமான கடமை. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். எதுல் உல்யா எதுல் முஅத்தி ஹுவல் உல்யா. ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான் என்றால், மற்றவர்கள் உதவி செய்கிறான் என்றால், அந்த உதவி செய்யும் கரம் தான் உலகத்திலே உயர்ந்த கரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுல் முஅத்தி ஹுவல் உல்யா. உதவி செய்யக்கூடிய கரம், வழங்கக்கூடிய கரம், அதுதான் உலகத்திலே உயர்ந்த கரம். வழங்குவதை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும், யார் யாருக்கு வழங்க வேண்டும், அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். வபதா பிமன் தஊலு உம்மக். நீ எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால், தர்மம் செய்வதையும் உதவி செய்வதையும் தானம் செய்வதையும் நீ யாரிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால், முதலில் உன்னுடைய தாயிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். உன்னுடைய தாய்க்கு செலவுக்கு தேவையானதை, உன்னுடைய தாய்க்கு தேவையான பொருளை, தேவையான பணத்தை, தேவையான செல்வத்தை, அல்லது என்ன தேவைப்படுகின்றதோ அதை தாய்க்கு கொடுக்க வேண்டும். என்ன தேவைப்படுகிறது என்றால், வெறும் பணத்தை மட்டுமல்ல, வெறும் காசை மட்டுமல்ல, அல்ல தாயுடைய பேரிலே ஒரு அக்கவுண்ட் ஆரம்பித்து அந்த அக்கவுண்ட்ல செக் போடுவது மட்டுமல்ல, தாய்க்கு என்ன தேவை, தாயுடைய தேவை என்ன. சில சமயங்களில் தாய்க்கு தன்னுடைய மகனுடைய அன்பு தேவைப்படும், சில சமயங்களில் தாய்க்கு தன்னுடைய மகனுடைய உதவி தேவைப்படும், சில சமயங்களில் தாய்க்கு தன்னுடைய மகனுடைய முகம் தேவைப்படும். என்னுடைய மகனுடைய முகத்தை பார்த்தாலே போதும் என்று தாய் பரிதவிப்பாள். ஆகவே எந்தெந்த நேரத்திலே தாய்க்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உதவ வேண்டும். தாய்க்கு உன்னுடைய அன்பு தேவைப்பட்டால் அன்பை கொடுக்க வேண்டும், உன்னுடைய அரவணைப்பு தேவைப்பட்டால் அரவணைப்பை கொடுக்க வேண்டும், உன்னுடைய ஆதரவு தேவைப்பட்டால் ஆதரவை கொடுக்க வேண்டும், உன்னுடைய உதவி தேவைப்பட்டால் உதவி கொடுக்க வேண்டும். ஏன், சில சமயங்களில் தாய்க்கு உன்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய முகத்தை தாய் காட்ட வேண்டும். ஆகவே தாய்க்கு வெறும் பணம் கொடுத்தால் மட்டும் போதாது. தாய்க்கு ஒரு பணத்தை கொடுத்து விட்டோம், அந்த பணத்தை வைத்து யாரோ ஒரு செவிலியை நியமித்து விட்டோம், அல்லது ஒரு நர்ஸை நியமித்து விட்டோம், அவர் வைத்து பார்த்துக் கொள்வார். இல்லை, தாய்க்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உதவ வேண்டியதுதான் பிள்ளைகளுடைய கடமை. அப்படி கொடுக்கக்கூடிய கரம் தான் உயர்ந்த கரமாக, உன்னதமான கரமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து தாயை முடித்துவிட்டு அடுத்து உன்னுடைய தந்தை. தாய்க்கு அடுத்தபடிதான் தந்தை. முதலில் தாய், அடுத்து உன்னுடைய தந்தை, அதற்கு பிறகு உன்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள், உன்னுடைய அடுத்த உறவினர்கள் யார் யாரெல்லாம் நெருக்கமாக வருவார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது மனிதர்களில் யாருக்கு முதன்மை கொடுக்க வேண்டும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வரையறுத்து தருகின்றார்கள்.
ஆகவே அருமை சகோதரர்களே, ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு